வணக்கம். இப்ப நான் பேசப்போற விஷயம், சொல்லப்போற விஷயம், "என்ன இதெல்லாம் போய் ஒரு செய்தியா?" அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. இப்படி விட்டுறவே கூடாதுங்க. ஏன்னா, இந்த உலகம் யாருக்கானது அப்படின்னா, மனிதர்களுக்கானதுன்னு ஆக்கிப்புட்டோம். "காட்ட அழி, கையில போடு. மண்ண அள்ளு. ஆறு இல்ல, நீர் இல்ல, மண் இல்ல, எது வேணாலும் செய்யி. அது நம்முடைய ஆசையின் காரணமாக எதையும் செய்யலாம்." அப்படிங்கிறப்ப, இத பார்க்குறப்ப நமக்கு பயமா இருக்கு. எல்லா உயிருக்குமானதுங்க இந்த பூமி. இந்த பூமியில இருக்கக்கூடிய அத்தன உயிரும் ஏதோ ஒரு காரணத்தால வாழுது, படைக்கப்பட்டிருக்கு. இப்ப உதாரணமா, பொழுது விடிய போதுங்கிற விஷயத்த இந்த மார்கழி மாதத்துல எப்படியெல்லாம் ஆண்டாள் ஒரு பக்கமும், மாணிக்கவாசகர் ஒரு பக்கமும் சொல்றாரு அப்படின்னா, இப்ப ஆண்டாள் "புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோவிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ" விடியிறபோது புல்லுன்னா பறவை. "புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை" அந்த பறவையினுடைய வாயை பிளந்தவனை. அவன் அசுரன் வந்து அந்த வடிவத்தில வந்துட்டான். வேற ஒண்ணும் இல்ல. பறவை கொல்லணும்னு அவசியம் இல்ல. இங்கே புல் என்பது பறவை. அந்த பறவைகளின் அரசன் கருடன். இது பறவைகளின் ஓசை கேட்கிறது அப்படிங்கிறது அ ஒரு வார்த்தை. இதே மாணிக்கவாசகர் கூவின பூங்குயில். முதல்ல காட்டுல இருக்கக்கூடிய குயில் கூவுமாம். கூவின கோழி. வீட்டு கூரையில இருக்கக்கூடிய கோழி கூவுமாம். குருகுகள் இயம்பின சங்கம். குருகுன்னா நீர் பறவைங்க. நீர்ல இருக்கக்கூடிய பறவை அதுக்கு பிறகு சத்தம் போடுமாம். பாருங்க, விடியுதுங்கிற விஷயத்த, சூரியன் வந்த பிறகு விடியுங்கிறது எல்லாருக்கும் தெரியும்ல. ஆனா வரப்போதுங்கிற விஷயத்த, இந்த உயிரினங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றன. எவையெல்லாம் என்றால், காகம், குயில், நீர்ப்பறவைகள் இது எல்லாம் அறிந்து கொண்டிருக்கின்றன என்ற செய்தியை பார்க்கிறோம். சுனாமி வரப்போதுங்கிற விஷயத்தையே, பறவைகளும் மற்ற உயிரினங்களும் அறிந்ததுங்கிறத நம்ம பார்க்கிறோம். பூமியில இருக்கக்கூடிய மாற்றங்கள யார் முதல்ல அறிவாங்க தெரியுமா? எலிகள் அறிவாங்க. தன்னுடைய எலிக்குட்டிகள தூக்கிட்டு வேற இடத்துக்கு ஓடுச்சுன்னா, பூகம்பம் வரப்போகுதுன்னு அர்த்தமாம். கரப்பான்பூச்சி நிலையில்லாம சுத்திக்கிட்டே இருந்தா ஏதோ ஆபத்துன்னு அர்த்தமாம். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, சுனாமிக்கு முதல்ல எங்க இருந்தெல்லாம் பறவைகள் வந்து சென்னை நகரத்து வீடுகள், மரங்கள்ல உட்கார ஆரம்பிச்சதுங்க. அது என்னன்னே புரியாம இருந்தோம் நம்ம. அதுதான் பிரச்சனை. ஏன்னா சுனாமிய நம்ம வாழ்க்கையில பார்க்கல. ஆழிப்பேரலை என்பது அ ச இலக்கியங்கள்ல சொல்லப்படுது. வரலாற்றில சொல்லப்படுது. மீண்டும் நம்ம பார்த்தது அப்பத்தான் முதல்ல. இதுபோல நம்ம வீட்ல ஒரு சின்ன உயிரினம் இருக்குங்க. அதுக்கு பேர் என்னன்னா, சுவர்க்கோழின்னு பேரு. எல்லா லைட்டையும் அமத்திட்டு, எல்லா சவுண்டையும் நிறுத்திட்டு, செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டு, நம்ம படுக்கிறப்போ ஒரு சத்தம். க்ரீச், 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 க்ரீச்ன்னு சத்தம் கேட்கும். நான் கூட சின்ன பிள்ளையில கேட்டுருக்கேன். "இது என்னம்மா?" அப்படின்னு எங்க அம்மாட்ட கேட்டுருக்கேன். "அதுடா சுவர்க்கோழிடா" அப்படிம்பாங்க. சுவர்க்கோழி பாருங்களேன், கோழி கூவுறத போல அது சத்தம் போடுமாம். இந்த உயிரினத்து வந்து ரொம்ப சின்ன உயிரினம். இத பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கிறத, இந்து தமிழ் திசையில ஜோசப் பிரபாகர் என்கின்ற ஒரு ஆய்வாளர் ரொம்ப அருமையா பதிவு பண்ணியிருக்கார். இந்த பூச்சி வந்து இந்த ஓசைய எழுப்புறது வீடுகள்ல எதுக்காக? அப்படின்னா, இப்ப நம்ம சொல்லுவோம், "ஏய் ஆந்தை அலறுது, ஆபத்து. நாய் விடாம குலைக்குது, பெரிய ஆபத்து. பேய் வர்றது நாய்க்கு தெரியும்." இதெல்லாம் நம்ம படங்கள்லலாம் காட்டுறாய்ங்க. இங்க இந்த சுவர்க்கோழி இருக்கு இல்லையா? இதனுடைய ஓசைய வச்சு வெப்பநிலைய அளக்கலாமாமுங்க. இதுதான் பெரிய ஆச்சரியம். இந்த பூச்சி ஒரு குளிர் ரத்த பிராணி. இதுக்கு வந்து ஆங்கிலத்தில சொல்றப்ப கிரிக்கெட்ஸ் அப்படின்னு இந்த பூச்சி சொல்லப்படுது. இத உணவா சாப்பிடுற பூச்சி ஒண்ணு இருக்கு. அது எது தெரியுமா? வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி வந்து இத உணவா சாப்பிடும். அதுக்கு பயந்து கூட இது வாழும். இந்த ஓசை எப்படி உண்டாகுது? அப்படின்னா, எனக்கே நான் சின்ன பிள்ளையில மின்மினி பூச்சிய பார்த்து, "அந்த லைட் எப்படி வருது?" அப்படின்னு நான் யோசிப்பேன். இதனுடைய சிறகுகள் உரசுற போது க்ரீச், க்ரீச், க்ரீச்ன்னு சத்தம் கேட்குமாங்க. மர்மரா ஓசைம்பாங்க. மரங்கள் கிளைகளோடு அப்படி உரசுறத. இந்த ஓசை வீட்டுக்குள்ள கேட்குமாம். சரி, இந்த ஓசை ஏன் வருது? அப்படின்னா, இது வெப்பநிலையை அறிந்து கொண்டு அதை நமக்கு அறிவிப்பதற்காக, நமக்குன்னு சொல்ல முடியாது. அது இயல்பா செய்து நம்ம அறிஞ்சுக்கலாமாம். எப்படி? ஐமாஸ் டால்பியர் என்ற ஒரு விஞ்ஞானி 1897ல இத பற்றி விடாம ஆராய்ச்சி பண்ணி, கிரிக்கெட் அஸ் அ தெர்மாமீட்டர்ன்னு ஒரு விஷயத்த சொல்றாருங்க. தெர்மாமீட்டர் எப்படி என்ன செய்யும்? இப்ப நம்ம திடீர்னு ஒரு மாரி காய்ச்சலா இருக்குன்னா, தெர்மாமீட்டர் வச்சு பார்ப்பாரு டாக்டர். வாயில வச்சு பார்ப்பாரு, அக்குள்ள வச்சு பார்ப்பாரு. அப்படி பார்க்குறப்ப, நம்முடைய உடல் வெப்பநிலை அதில தெரியும். எப்படி தெரியும் தெரியுமா? ஒரு பொருளை சூடேற்றும்போது,
அது விரிவடையும் என்பதை வைத்து அத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்ப பாதரச மானின்னு சொல்லக்கூடிய அந்த தெர்மாமீட்டர்ல உள்ள பாதரசம் இருக்கும். நம்முடைய வாயிலயோ, நம்முடைய அக்குள்ளயோ வைக்கிறபோது நம்முடைய உடல் சூடுக்கு ஏற்ப அது விரிவடைஞ்சு அது அது பார்த்து 98.4 இருக்க வேண்டிய நம்முடைய உடல்நிலையினுடைய இயல்பான வெப்பநிலையிலிருந்து கூடுனா காய்ச்சல், குறைஞ்சா ஜன்னி. இத வச்சு கண்டுபிடிப்போம். அதுபோல இங்க இந்த சுவர்க்கோழி என்ன செய்யுமா, வெப்பநிலை மாறுறபோது இந்த சவுண்டினுடைய அ எண்ணிக்கை கூடவோ, குறையவோ செய்யுமாம். இவர் அதுக்கு ஒரு யோசனை சொல்லி தர்றாரு. என்ன அப்டின்னா, இது 15 வினாடிகள்ல எவ்வளவு தடவ அந்த ஓசை வருதோ, அத 40ஓட கூட்டிக்கிட்டா அதுக்கான வெப்பநிலை என்னான்னு கண்டுபிடிக்கலாமா. இப்ப நீங்க காலைலருந்து செல்ல பார்த்த உடனே, என்ன வெப்பநிலைன்னு அது சொல்லுதுல்ல, சுவர்க்கோழி சொல்லுதாமுங்க. எப்படி? அது 12 தடவ அந்த சத்தம் கேட்டுச்சுன்னா, 40ஓட கூட்டுனீங்கன்னா 62ன்னு கண்டுபிடிச்சுடலாமா. இத அவர் எப்படி ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும் பாருங்க. எத்தனை இரவு முழிச்சிருந்து இத பண்ணியிருக்கணும். இப்ப இந்த சுவர்க்கோழி, இந்த ஓசை எழுப்புவதனுடைய நோக்கம் என்ன அப்டின்னா, இது வெப்பநிலையை அறிவிப்பதோடு மட்டுமல்லாமல், இனப்பெருக்கத்திற்காகவும் இது செய்கிறது. எந்த உயிரினமும் ஓசை எழுப்புவது எதற்காக என்றால், இது தன் நிலையை அறிவிப்பதற்காக. இதுல இன்னொரு ஆச்சரியமான செய்தியும் சொல்றாங்க. இந்த சுவர்க்கோழி, ஆண் கோழி தான் இந்த சத்தத்த குடுக்குமாங்க, இந்த பூச்சியில. இந்த ஓசைய வச்சு தான், அந்த பெண் பூச்சி இத நோக்கி வருங்கிறாங்க. அப்ப இனவிருத்திக்காகவும், வெப்பநிலைக்காகவும், வெப்பநிலையினுடைய தன்மையை அறிந்து கொள்வதற்காகவும், நமக்கு சொல்றதுக்காக இல்ல. அது வெப்பநிலை இதுதான். அதுக்கேத்தபடி தான் வாழணும். ஏன்னா, அது குளிர் ரத்த பிராணி இல்லையா? அதனால இதனுடைய ஓசைய வச்சு வீட்டினுடைய வெப்பநிலையை அளந்து கொள்ளலாமா. பல்லி சத்தமிட்டா அத கேட்டுட்டு, "அடடே! பல்லி சொல்லும் பலன்" அப்படிங்கிறாங்களே. பாத்தியா, பல்லி கூட சத்தம் போடுது. "ஏய்யா இதெல்லாம் மூட நம்பிக்கை. இத போய் நம்பிட்டான்னு தர்றீங்க" அப்படிங்கிறோம். அப்படி இல்லங்க. மனநிலை சில நேரங்கள்ல சோர்வாவும், வருத்தமாவும் இருக்கப்ப, எங்கேயாவது ஒரு நல்ல சொல் வந்துராதான்னு நம்ம நெனைப்போம் இல்லையா? அதுபோல ஒரு சவுண்ட வச்சு கூட, ஒரு சின்ன ஒலிய வச்சு கூட நாம் நம்மை தேற்றிக் கொள்ளலாம். சுவர்க்கோழிகளும் சில செய்திகளை நமக்கு அறிவிக்கின்றன என்பதை விஞ்ஞானிகள் கூர்ந்து கவனித்து செய்கிறார்கள், சொல்கிறார்கள் நமக்கு. அதனால தான் சார்லஸ் டார்வின பற்றி சொல்றப்ப, 5 ஆண்டு காலம் அவர் செய்த கப்பல் பயணத்தின் காரணமாகத்தான் பரிணாம வளர்ச்சியை கண்டறிந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். வண்டுகள வச்சுக்கிட்டு அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லுவாருங்க. பறவைகள வச்சு சொல்லுவாரு. அதுபோல வீட்ல இந்த மாரி சத்தம் கேட்டா, அதை கூர்ந்து கவனியுங்கள். சுவர்க்கோழியினுடைய அந்த அ அரிய அறிவிப்பையும் புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா, எல்லா உயிரினமும் ஏதோ ஒன்றை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க. அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.